குட் மார்னிங். தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போவாங்க. எல்லாருக்குமே நேட்டிவ் போகிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்குமே. அதுவும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீடு இந்த சென்ஸ் நாங்கள் புதுசாக கட்டின வீடு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் கிரகப்பிரவேசம் மட்டும் முடிச்சாச்சு. கிரகப்பிரவேசம் முடித்து 3 years ஆகுது. வீடு வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் வந்து எங்கக்கிட்ட மணி நாங்கள் சேவ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் வீடு வந்து 90% முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வீடை வந்து ரொம்ப நாளாகவே எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் வீடை வந்து டூர் காமிங்க, உங்கள் வீடை ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் எப்போவுமே நாங்கள் பிரியாணி செய்கிறது உண்டு. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லாரையும் இன்வைட் பண்ணி தங்கச்சி எல்லோரும் வந்து இப்போ வந்து பிரியாணி பண்ணுறோம். எங்கள் வீட்டில் வந்து அவர் பிரியாணி பண்ணுறத பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க. அவரோட பிரியாணிலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக பிரியாணியோட அவுட் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? பட்டு பெரியப்பா என்ன பண்றாரு? எனக்கு ஒரு ஃபிஷ் கிடைக்குமா? ஹாய் எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷர்மிக்கே தெரியாமல் வந்து ஒரு vlog செய்ய போகிறோம். அவள் வந்து ஆக்சுவலி எங்கள் மாமாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கே தெரியாமல் நம்ம இந்த vlog எடுக்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, இவள் உள்ளே வரா மாதிரியே தெரியல. நம்ம வெளியிலே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இன்னும் மடி வரல. ஹேய், என்ன பண்ற? ஒன்றும் இல்லையே. சரி வரட்டும், வா உள்ளே போலாம், வா. ம் ம் சும்மா. ஹாய், வெல்கம் டு ஷர்மிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து எங்கள் புது வீட்டில் பிரியாணி மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி, என்னோட அம்மா அப்பா, என் தங்கச்சி குழந்தைங்க, வீணா இஷா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் ஸ்பெஷலி அவங்கள இன்வைட் பண்ணதுனால. ஸோ இன்றைக்கி தீபாவளி வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தீபாவளி மேக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிரியாணி செஃப் தாங்க. அவரை வந்து பிரியாணி பண்ணுறதுல பயங்கர சூப்பரான ஒரு குக்குன்னு சொல்லலாம். சரி, பிரியாணிலாம் சாப்பிட்டாச்சு. பிரியாணி பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் இருந்திருக்காது. ரீசன் இஸ் நான் போட்டுட்டு இருந்த காஸ்டியூம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வ்ளாக்லையும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏமாற்ற முடியாது. சரி, இன்னைக்கு வந்து எங்கள் வீடை வந்து நாங்கள் சுற்றி காமிக்கிறது ஆல்மோஸ்ட் வீடு இப்போது ப்ரெசெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் காமிச்சிடுறோம். ஏன்னா வீடு வந்து ஸ்டில் ஒர்க் இன் ப்ராசஸில் தான் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட் ஆகலை. வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டே இருக்கு. வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டில் எத்தனை ஃப்ளோர் அண்ட் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம்.
அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இதுவே காம்பேக்ட் அப்படின்னா அப்போ மேலே எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவே கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். ஹாலு, கிச்சன் அண்ட் பெட்ரூம் அண்ட் அட்டாச்சு பாத்ரூம் அது மட்டும்தான் இருக்கும். சும்மா இங்கே மட்டும் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே போய் பேச வேணாம், ஆனால் அம்மா தூங்குறாங்க. இதுதான் இப்போ கொஞ்சம் வீடு கசம்புசான்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. மூச்சு வாங்குது. ஏன்னா வீடு வந்து ரொம்ப ஹைட்டாக கட்டினதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஃபுல் லோடில் இருக்கு. சரி வாங்க உள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து எங்களுக்காக நாங்கள் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிற இடம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. இது வந்து ஹால். இது ஹால் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அண்ட் கிச்சன். கிச்சன்கிட்டே வந்து ஸ்டோர் ரூம் இருக்கு. ஸ்டோர் ரூம் That is wow. இங்க பாருங்க. இந்த வீட்ல தான் நாங்க 5 years back ரெண்ட்க்கு இருந்தோம். பக்கத்து வீட்ல தான் ரெண்ட்க்கு இருந்தோம். இந்த வீடு தான். இங்க தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்டாக் வீடியோஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பேன். ஞாபகம் இருக்கடி உனக்கு சரண்? இந்த இடத்துல அங்க இல்ல இப்போ அங்க ஒரு பெட்ரூம் பாத்தீங்கல்ல, இது என்ன ரூம் சொல்லுங்க? இதுவும் பெட்ரூம். இங்க வாங்க, அவுட்டோரோட பால்கனி. எட்டி போலாம். பால்கனி. இப்படி ஒரு கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க. எஸ். இப்படி இந்த ரெஸ்ட் ரூம் பாப்போமா? ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் நாங்கள் அப்படி தாங்க பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் என்னால் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து செட்டில் ஆக முடியாது. ரீசன் இஸ் எல்லாமே வந்து நான் சென்னை லொக்கேஷனில் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே எனக்கு அமையறதுனால அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னால் இங்கே வந்து செட்டில் ஆக முடியாது. பார்ப்போம் என் ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியல. இதுல ஒரு இடமே போதும் ரீல்ஸ் பண்றதுக்கு, வேற லெவல்ல பண்ணலாம். ஓகே, எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாம் இங்கே தான் பண்ண போகிறோம். எப்படிடா? ஓ இப்படியா? எப்படியா? இப்படி வச்சுட்டு
ஓகே ஓகே செகண்ட் ஃப்ளோர் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓவர். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர். நீ அப்புறம் கொடுத்துருக்க இப்போ கொட்டிக்கிட்ட ரெண்டு ஃபேமிலி இருக்கு, அங்கே ஒரு ஃபேமிலி இல்லை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரேன். போலாமா? ஓகே எங்க லெட்ஸ் கோ. எஸ் கம் ஆன். இது ஹாலா? ஹால். எஸ் பண்ணுங்க. இது ஹால். இங்க வாங்க. பெட்ரூம். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். எஸ் டப். இங்க ஒரு ரூம் இருக்கு. லாஸ்ட் பத்தியோ ப்ளூ பெருசு. ஒன் சைடு ஓப்பன் பண்ணிட்டு நெட் போட்டுக்கணும். இங்கே இப்படி நெட் போட்டுக்கணும். செம்மையா இருக்கு. பாத்ரூம் ஒரு என்ட்ரி பத்தியா பட்டோ இங்க ஒரு போஸ் கொடுங்க. பட்டா இங்க ஒரு போஸ், இப்படி திரும்பி போஸ் கொடுங்க. கொடுங்க. அங்க பாருங்க, அங்க பார்த்துட்டு சூப்பரா இருக்குல்ல, காம்பேக்டா அழகா இருக்கு. கிச்சன், கியூட் கிச்சன். என்ன கிச்சன்? பொருள் வாங்கலடா, காசு இல்லடா. உங்க வீட்ல இருந்து எனக்கு தரீங்களா? அடுத்த தடவை வரும்போது நீ ஒரு குண்டா எடுத்துட்டு வரியா? ஓகே ஓகேவா? சரி ஞாபகம் வச்சுப்பீங்க. பட்டோ. ஓ இப்படி காட்டணுமா? ஓகே கமான், இப்படி காட்டணும். எப்படி? ம் செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம இது ரெண்டுமே பார்த்துருங்க. இது இன்னும் பார்க்கவே இல்லையா? ஆமா ஆமா போங்க. ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த வீட்டை. சரி வாங்க நம்ம மேல போவோம். நம்ம இங்க இருந்து பார்த்தாலே இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுமா? எத்தனை ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் இது பாருங்க. அது ஒண்ணா இது தேர்ட் வந்து. நோடா இது தேர்ட், பட் தேர்ட் ரூம் வந்து தேர்ட், பட் நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். பாத்தீங்களா? வாங்க போலாம். ஏண்டி வண்டி பாக்ஸ் வண்டி. சோ இது பக்கமா பண்ணலாம். எப்படி சொல்லணும் இத? எப்படி சொல்லணும்? கியூட் வால்வாடி. அது எப்படி சொல்லணும்? டடா கியூட் ரூம். எத்தனாவது ஃப்ளோர்? தேர்ட் ஃப்ளோர். தேர்ட்
என்ன சொல்லணும்? இது மொட்டை மாடி. என்ன சொல்லணும் இப்போ? ரெடி ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லு. அங்க போய் நில்லு. வெரி குட். இப்படி வாங்க. இங்க வாங்க. Very good. இங்க பாத்தீங்களா, இங்க தான் வந்து நாங்க கார்டனிங் மெயின்டைன் பண்றதுக்காக எங்க வீட்ல எனக்கு கட்டி கொடுத்துருக்க தொட்டி பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு. மீன் தொட்டி. ஏய் அப்ப என்ன பண்றீங்க? விளையாடின்னு இருக்கீங்களா? இது எதுக்காகன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்ன 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 செடிலாம் வைக்கலாம், என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். ஓகே, எல்லாமே நம்ம இங்கே தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, நல்லாக்கா இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் எட்டிலாம் பார்க்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ எதுக்கு நான் மேலே வந்தேன்னா, இங்கே நம்ம ஒரு போஸ் கொடுக்க போகிறோம். எப்படி போஸ் கொடுக்க போகிறோம்? ரெடி, 1 2 3. எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்படி இல்லை, இப்படி எப்படி இப்படி ஒன் மோர். இங்க பார்த்தா ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எல்லாமே கேமரா பார்த்து சொல்லுங்க. ரெடி? சரி வாங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க. இதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட். ஐ மீன், இந்த வீட்டை சுற்றி காட்ட ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பாக அதை நான் மேலே ஏறினதுக்கு அப்புறமா சொல்கிறேன். வாங்க. ப்ளூவா? ஐயோ ப்ளூவா? இப்போ நம்ம அங்கே வந்து இப்படி சொல்லணும், அப்புறம் இப்படி சொல்லணும், அப்புறம் இப்படி சொல்லணும், அப்புறம் வேற எப்படி சொல்லலாம்? சொல்லியாச்சு. வேற என்னம்மா ரொம்ப மேலே ஏறி வந்தாச்சு. வா, உனக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இங்கே உன்னை கண்ணை கட்டிலாம் என்னால் கூட்டு போக முடியாது. கண்ணை திறந்து பார்த்துட்டே வா. ஏண்டி கண்ணை கட்டி கூட்டு போகணுன்னு பார்த்தேன், இங்கே என்னால் முடியாது. சரி வா, மேலே போகலாம். எப்படி இருக்கு வியூ பார்த்தியா? இங்கே தான் இவங்க விளையாடின இடம். இங்கேயே குளிச்சுக்கலாம். இதோ ஓவர்ஃப்ளோலாம் இல்லை, சும்மா நாங்கள் இதை பார்த்து பார்த்து வச்சார். ஏமா இது பேர் என்ன? இது பேர் என்ன? இது பேர் என்ன? ஆ, பர்குலா. பர்குலா. இது
வீட்டுக்கு இந்த மேலே அந்த மாதிரி மழை பெஞ்சா வரும் அங்கங்கே தண்ணி பர்குலா. பாத்தியா எப்படி இருக்கு? இதுவரை நீங்க வந்ததே இல்லைல்ல? டாடி ஷாக் ஆயிட்டாரு. எங்க இருக்காரு டாடி? பட் என்னால் இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலேன்னு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இது எங்களோட நேட்டிவ். அதனால இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரேராக தான் வருவேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வருவேன். மந்த்லி ஒன்ஸ் கூட வர்றது ரேர் தான். ஏன்னா எனக்கு ஷூட் ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் வருவேன். இப்போ தீபாவளி அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேமிலியில் எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்க, வீடை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக இந்த வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, 4 செவரு போட்டு அந்த செவத்துக்குள்ளே சும்மா ஒரு பேஸாக ஒரு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்குள்ளே வந்து நீ வந்து லைஃப்பை லீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளேஸ் இது. பட் எங்களுக்கே தெரியல இவ்வளோ பெரிய பில்டிங்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்களுக்கே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னமும் இந்த வீடு வந்து கம்ப்ளீட் ஆகலை. 70% மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 30% ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கே தெரியும். வாங்க. இன்னைக்கு நான் எதுக்காக வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, வீடு வந்து முடிஞ்சிருச்சா, எப்போ வந்து நீங்கள் செட்டில் ஆவீங்க அப்படின்னு சொல்லி. நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடு வந்து கம்ப்ளீட்டாலாம் வந்து முடியவே இல்லை. சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறமா ஹோம் டூர் vlog சூப்பராக எடுத்துருவேங்க. அண்ட் ஹோம் டூர் வந்து செம்மையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு இப்போ வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் என்னோடய ஷெட்யூலை வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஓகே தர்மே, தங்கச்சி பயங்கர இது மேலே ஏறுறதுக்கு. நான் இங்கே மேலே ஏறினேன்னா அரக்கோணம் வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல நிற்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டேன். ஷர்மி கால் நடுங்குது. ஷர்மி இது எதுக்கு தெரியுமா? தெரியலையே. இது எதுக்குன்னா லைட்னிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. இடி விழுதுல்ல, மின்னல் இடி, அதுக்காக. கீழே இறங்கி போ, பொறுமையா போ. சரண் அவளுங்களை நினைக்க வைக்காதடி. என்னது பட்டு? எங்க பட்டாசுல எடுத்துன்னு வந்து நிக்கீங்க? வெடிக்குவீங்களா தைரியமா? சரி வாங்க.
அடே, இது யார் வைக்க போறீங்க? இதை போட்டு ஏய் இது யார் வைக்க போறீங்க? டேய், நீ தானே வெடிக்கணும். சரி, இந்த dress யாருது? ரித்விக் தான். ஏய். பின்னாடி வா. ஏய், அப்படியே இரு, அப்படியே இரு. ஓகே. அது முடிக்கோ இங்க பாரு. இது எத்தனை ஷாட்னு தெரியல. அடே, இது யார் வைக்க போறீங்க? நானு ஆமா, அப்படியே முதல்ல வச்சுட்டாதான். வெச்சு பாப்பேன் காது முடிக்கோ தீபாவளி அன்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி தான் வந்து கேட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேட்டுக்கு வந்து பெயிண்ட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வால்க்கு கொடுத்துருக்க சேம் கலர் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ஃபைனல் அவுட் பார்க்கலாம். டே இஸ் ஓவர். தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணிலாம் பண்ணி அந்த நாள் முடிஞ்சிருச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து குளிச்சுட்டு நாங்கள் நோன்பு கும்பிடுவோம். நோன்பு வந்து எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வர்றதுனால நாங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். இன்றைக்கி வந்து 5 இலை போட்டு சாமிக்கு ஃபாஸ்டிங் இருந்துச்சு, நோன்பு கும்பிடுவோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கே வந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். பிகாஸ் நான் வந்து நாளைக்கு நைட்டு வந்து கரூர் போகணும். அதனால் இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் கிளம்புனா தான் நைட்டு வந்து சேருவோம். தென் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு மத்தியானம் ஸ்லீப்பர் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போயே கிளம்புனா தான் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. அண்ட் என்னோடய அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில், எல்லார் வீட்லேயும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். ரியான் எப்படி பைக் ஓட்டுறான்னு பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரியான் ஒரு விஷயமும் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு மாமியார்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ப்ளாகில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.